கூட இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வாதமாக வழிநடத்துவார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தகப்பனே, இந்த இடத்தில் மறுபடியுமாக உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து உங்களுடைய வார்த்தையை கொடுக்க இந்த நேரத்தை நீங்கள் ஏற்படுத்தி தந்ததற்காக நன்றியாக ஆண்டவரே. இது உம்முடைய நேரமான உமது திட்டத்தின்படி உமது சித்தத்தின்படி இந்த வார்த்தையை விதைக்கிறேன் ஆண்டவரே. இதை நீர் விளைய செய்வீர்கள். நீர் இதை விளைய செய்வீர்கள். 30, 60, 100 நீர் இதை பலன் கொடுப்பீர்கள். பலன் கொடுக்க இந்த ஆத்துமாவுக்கு நீ உதவி செய்வீர்கள். நீங்க நல்ல தெய்வம் ஆண்டவர். உங்களிடத்தில் எல்லாம் உண்டு நாங்கள் வந்துக்கிறோம் ஆண்டவர். நீர் பேசுகிறார், நீர் இடப்படுகிறார், நீர் ஒவ்வொருவரையும் தொடுகிறார். To fill your spirit right now, to touch everyone. ஓ நன்றி ஆண்டவர், தத்துவமான நேரத்துக்காக நன்றி ஆண்டவர். அடியவர்கள் மறைக்கிறேன், நீர் வந்து பேசும். எங்களிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவர். நான் பெருமானியாக இருக்கிறேன் ஆண்டவர். நீர் வந்து பேசுகிறார்கள், நீர் வெளிப்படுகிறார்கள். எல்லாம் வல்ல இயேசு நீங்க நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். மைக்கெல்லாம் ஓகே ஆயிடும். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. Que le Seigneur soit avec vous. நாங்கள் ஆராதிக்கிறவர் மிகவும் வல்லமையுடையவர். Celui que nous louons est très puissant. Amen. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். Dieu est celui qui vous aide. எப்பொழுதும் உதவி செய்வார். Il vous aide tout le temps. இன்றைக்கு செய்து விட்டு Il fait aujourd'hui நாளைக்கு செய்ய அவர்கள் et c'est pas une personne qui ne fait plus demain. வேதம் சொல்கிறது La Bible dit அனிதினமும் எங்களுக்கு உதவி செய்வார். il nous aide tout le temps. பிரெஞ்சுக்காரர்கள் அங்க பாருங்க, தமிழாக இங்க பாருங்க. ஆமென். முடிப்புற உடனே பிரெஞ்சா மாறுது. ஓகே ரைட். இன்றைக்கு கொண்டு வந்த ஒரு விடயம் Aujourd'hui, ce que nous allons apprendre, லைன் ஆஃப் ஜூடா அண்ட் கிங்டம் ஆஃப் கோட். அதாவது ஜூதாவின் சிங்கமும் ஜூதராச சிங்கமும் தேவனுடைய ராஜ்யம். ce que nous allons apprendre, c'est le lion de Juda et le royaume des cieux. ஜூதராச சிங்கமானவர் Le lion de Juda, அது இயேசு கிறிஸ்து. c'est Jésus-Christ. இயேசு கிறிஸ்துவானவர் C'est Jésus-Christ இந்த உலகத்துக்கு pour cette terre தன்னுடைய ராஜ்யத்தை நிறுவ வந்து கொண்டிருக்கிறார். est venu montrer son royaume. அதுதான் வேதம் சொல்கிறது. C'est pour cela que தேவனுடைய ராஜ்யம் que le royaume de cieux, அது மிக சீக்கிரத்தில் très très vite, அதை எருசலேமில் அவர் நிறுவ போகிறார். il ramènera à Jérusalem. அதற்காக தான் நாங்கள் அழைக்கப்பட்டோம். C'est pour ça que nous sommes que Dieu nous a acceptés. இந்த உலக வாழ்க்கை La vie de ce monde, பொய்யானது. c'est faux. நன்மையும் உண்டு, Il y a des choses bien, தீமையும் உண்டு. mais il y a aussi des choses mauvaises. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் Mais dans le monde du Seigneur, தீமையை தேவனாலும் தண்டனை மாட்டீர்கள். Seigneur n'accepte pas le mal. ஏனென்றால் அது தேவனுடைய ராஜ்யம். Parce que c'est le royaume des cieux. கிறிஸ்துவின் ராஜ்யம். Parce que c'est le royaume de Jésus. நாங்கள் ஆராதிக்க வேண்டிய ராஜ்யம். C'est le royaume où nous அந்த ராஜ்யம் வரப்போகிறது. Et ce royaume-là va venir très ஓ vite. கர்த்தர் சொல்கிறார், Au Seigneur dit, நான் சீயோனிலிருந்து காட்சிப்பேன். je vous accepterai de Sion. அந்த அட்டாவை போய் எருசலேம், அதாவது எருசலேமிலிருந்து நான் சத்தம் விடுவேன். Il balance ces paroles de Jérusalem. கர்த்தர் சத்தம் விடுகிற காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Nous sommes dans une époque où le Seigneur parle. பிசாசுக்கு கடைசி காலம் இது. C'est les derniers moments pour le Satan. யாருக்கு கதை முடிய போகுதுன்னு சொன்னால், அதாவது யாராவது இறக்க போறாங்கன்னு சொன்னால், யாராவது இந்த உலகத்தில் யாருடைய வாழ்க்கையாவது முடிய போகுதுன்னு சொன்னால், À la personne où sa vie va se terminer très bientôt, சில ஆசைகளை குயிக்காக செய்வாங்க. le Satan va faire quelque chose de plus vite, ce qu'il aime le plus vite. கர்த்தர் சொல்றார், Le Seigneur dit, பிசாசின் ராஜ்யம் இந்த உலகத்தில் முடிய போகுது. le royaume du Satan va bientôt se terminer dans ce monde. இப்போது நான் ஒரு விஷயத்தை பார்க்கிறேன். Là, nous regardons பிசாசை ஆசைப்படுகிறவர்கள் les personnes qui adorent le Satan. அல்லேலூயாவின் சொல் அவிழ்க்கிறார்கள். Ne disent pas அவர்கள் பிசாசை ஆசைப்படுகிறார்கள். பிசாசுக்கு ஆசைப்படுகிறார்கள். parce qu'ils aiment le Satan. பிசாசின் கிரியை விரும்புவார்கள்.
ils aiment les faits et gestes du Satan. தேவன் இருந்தால் Mais le Seigneur, si nous avons le Seigneur, தேவனுடைய ஆவியானவர் இருந்தால் si nous avons l'Esprit du Seigneur, தேவன் இதயத்துக்குள் இருந்து le Seigneur de notre cœur வாயை அகல திறப்பார். ouvrira nos bouches grands. நாங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? Vous savez, nous sommes qui? இயேசு கிறிஸ்து யூதராஜ சிங்கம் என்று சொன்னார். Jésus-Christ est le lion de Juda. நாங்கள் அவருடைய பிள்ளைகள். Nous sommes ses fils. அப்ப நாங்கள் கட்சிக்க வேண்டும். Nous aussi, nous devons être comme des lionceaux. பூனமாக இருக்கிறீர்கள். Nous ne devons pas être comme des chats. எனவே தேவனுடைய ராஜ்யம் வந்து கொண்டிருக்கின்றது. Parce que le royaume des cieux est très proche. பிசாசுக்கு தோல்வி உண்டாக போகிறது. Le Satan va perdre. எனவே ஆதியாகமம் 41 அதிகாரம் சொல்லுங்க. Genesis. ஜெனசிஸ் சொல்லுங்க. 49. Genesis, maintenant. 49. 49. Le verset 9. யூதாவே, சகோதரன் போலப்படுகிறவன் நீயே, உன் கரம் உன் சத்துகளுடைய பிடரின் மேல் இருக்கும், உன்மேல் பணிவார்கள். கர்த்தர் சொல்றார், Le Seigneur dit, நாங்கள் யூதர்களா இருந்தால், si nous sommes des juifs, நாங்கள் ஆவிக்குரிய யூதர்களா இருந்தால், nous devons être des juifs dans l'esprit நாங்கள் de Dieu. சகோதரர்களால் புகழப்பட வேண்டும். Nous devons être comme des frères et sœurs. ஆமென், ஹல்லேலூயா. சகோதரர்கள் எங்களை புகழ்வதற்கு pour que nos frères et sœurs parlent de nous, ஏற்ற காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். nous devons faire les choses bien. 10ஆம் வசனத்தை வாசிங்க. Le verset 10. சமாதான கர்த்தர் வரும்பொழுதும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Jacob, தன்னுடைய 12 குமாரர்களையும் ஆசீர்வதிக்கிற சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். nous venons de lire au moment où il va bénir ses 12 fils. அதில் யூதாவுக்கு சொல்கிறார், Et là il dit à Judas, நீ உன் சகோதரர்களால் புகழப்படுவாய். tu seras haut par rapport à tes frères. சமாதான கர்த்தர் உன்னிடத்தில் வருவார். Le Seigneur de la paix viendra à toi. ஜனங்கள் உன்னிடத்தில் சேர்வார்கள். ஜனங்கள் ஜாதிகள் உன்னிடத்தில் சேர்வார்கள். Les peuples seront avec toi. இந்த தீர்க்கதரிசனத்தின்படி selon cette prophétie, நாங்கள் அவனிடத்தில் சேர்ந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. nous sommes entre frères, nous sommes avec lui. யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தார்கள். Jacob avait 12 fils. அதில் யூதாவின் கோத்திரத்திலே இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். Et justement, c'est dans les ancêtres de Judas que Jésus-Christ est venu au monde. இப்போதுதான் யூதர்கள் யார் என்பதை நான் சொல்ல போகிறேன். Et là, il va nous dire qui sont les Juifs. அதற்காக சில உபகரணங்களை நான் பயன்படுத்த போகிறேன். Il va உபகரணங்களை பயன்படுத்த போகிறேன். உபகரணம் பொருட்கள். Il va utiliser des versets d'épreuve. உங்களுக்கு தெரியும், Vous savez யூதர்கள் இதே போல கெப்ப அணிந்திருப்பார்கள். que les Juifs mettons ce genre. இப்போது நானும் ஆவிக்குரிய யூதனாகி நான் அதை அணிகிறேன். Nous aussi, quand nous sommes dans le Saint-Esprit, ஏனென்றால் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். parce que nous devons comprendre. இதை போட்டுத்தான் பிரசங்கம் பண்ணணும் என்று வேதத்திலே இல்லை. C'est pas en mettant ça qu'il faut prêcher la parole. Il n'y a pas écrit sur la Bible qu'il faut prêcher la parole en mettant ça. எனவே தேவனாக குழம்பாதீங்க. குழம்பாதீங்க. குழப்பம் அடையாதீங்க. Il faut pas que nous que nous soyons perturbés. அதாவது நான் இதை போட்டிருக்கிறேன் என்று தேவனாக குழம்பாதீங்க. C'est pas parce qu'il a mis ça qu'il faut être perturbé. ஒரு விஷயத்தை கற்பிக்கிற ஆசிரியர் Un prêtre qui va nous apprendre des choses சில உபகரணங்களை பயன்படுத்தலாம். utilise des fois des preuves. அது பொருத்தமாக இருக்க வேண்டும். Et ces preuves-là devront être formées et acceptées. அப்படி என்று மட்டும் டொமாட்டோ கொண்டு காட்டிடாது. Nous ne pouvons pas montrer une tomate en disant que c'est une pomme. அப்படி தான் காட்ட வேண்டும். On est obligé de montrer une pomme pour vous dire que c'est une pomme. இயேசு கிறிஸ்து சிறுபிள்ளைகளை பற்றி பிரசங்கம் பண்ணுகிற நேரம், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுகிற நேரம், Jésus-Christ, quand il a prêché les paroles aux petits-enfants du royaume des cieux, சிறுபிள்ளையை பயன்படுத்தினார். il a justement, en prêchant la parole au royaume des cieux, il a utilisé des enfants. அதே மாதிரி யூதராஜ
யூதராஜ சிங்கத்தை பத்தி பிரசங்கம் பண்ண வந்திருக்கிற நான் Et justement, lui qui est venu prêcher sur le lion de Juda, நாங்க நீங்கள் vous, எல்லாரும் ஆவிக்குரிய யூதர்கள். nous sommes tous dans le Saint-Esprit des Juifs. எனவே ரெண்டு வேஷம் நான் இப்ப போட்டிருக்கிறேன். C'est pour ça qu'il a deux caractères. ஒன்று ஆவிக்குரிய யூதர், Le premier juif dans le Saint-Esprit, அடுத்தது அலங்கார யூதர். et le deuxième juif de ce monde, de ce monde அலங்கார யூதர். de juif de décoration. எனவே நான் உண்மையான யூதர் அல்ல. Si nous sommes juifs de décoration, nous ne sommes pas un vrai juif. ஆமென். Amen. அல்லேலூயா. Alléluia. அல்லேலூயா. எனவே யூதரை பத்தி நாங்க பார்க்க போறோம். Nous allons regarder les juifs. யூதராஜ சிங்கத்தை பத்தி நாங்க பார்க்க போறோம். Nous allons regarder sur le lion de Juda. அப்ப ஏன் பிரதர்? Alors pourquoi, frère? 2 கிழமைக்கு முதல் 2 மாதத்துக்கு முதல் 2 mois avant, பிசாசை பத்தி பிரசங்கம் பண்ண நீங்க vous avez prêché la parole sur le Satan. ஏன் பிசாசு அதிகாரம் இல்ல? ஏன் பிசாசு அதிகாரத்தை பிரசங்கம் பண்ணல? Alors pourquoi le Satan lui-même n'est pas venu prêcher la parole? எனக்கு விருப்பம் Moi, ce que j'aime, கர்த்தருடைய பிள்ளைகள் மாதிரி வாழ்றதுக்கு மட்டும்தான். que nous devons être que des enfants de Dieu. ஆமென். ஹல்லேலூயா. Amen, alléluia. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். Je suis parti chez quelqu'un டிவியில sur la télé. ஒரு பாஸ்டரும் ஒரு பிசாசு நின்று டான்ஸ் ஆடுறாரு. Il y avait un pasteur et un Satan à côté en train de danser. அதனை நான் பார்த்தபோது Et quand je regardais cela, எனக்கு அருவருப்பை ஊட்டியது. je commençais à m'énerver et à dégoûter. என்னுடைய டிவின்னு சொன்னால் Si ça serait ma télé, ரிமோட்டை எடுத்து j'aurais pris la télécommande, நீ பிசாசை துரத்திருப்பேன். j'aurais éteint et j'aurais chassé ce démon, ce Satan. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Alléluia. கர்த்தர் சொல்கிறார் Le Seigneur dit, சமாதான கர்த்தர் வர வேண்டும். le Seigneur de la paix doit அவர் venir. வந்தாதான் இந்த உலகத்துக்கு சமாதானம் வரும். Lui seulement, s'il vient, et il y aura la paix dans ce monde. நீங்க சமாதானத்தை தேடினால் இந்த காலத்தில் கண்டடைய மாட்டீர்கள். Si vous cherchez la paix dans ce monde, vous ne le trouverez pas. அது தேவனத்தில் மாத்திரம்தான் இருக்கின்றது. C'est seulement le Christ, le Seigneur qui l'a. அது கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் இருக்கின்றது. Il n'y a que le Seigneur Christ qui l'a. Amen. Amen. ஹல்லேலூயா. Alléluia. அதான் யாக்கோபு சொல்றார், C'est pour ça que Jacob dit, சமாதான கர்த்தர் வரங்காட்டிலும் le Seigneur de la paix, செங்கோல் அதாவது அரசாங்கம் உம்மை விட்டு நீங்காது. அரசாங்கம் அதாவது ராஜ்யம் உம்மை விட்டு போகாது. le royaume ne partira pas. இப்போது சில வரலாற்று சம்பவங்களை நாங்கள் பார்ப்போம். Nous allons regarder quelques histoires et historiques de la Bible. முதலாக யூதேயா ராஜ்யத்தை நிறுவினவர் தாவீது. La première personne qui a fondé le royaume des Juifs, c'est David. தாவீதிலிருந்து கிட்டத்தட்ட 22 அரசர்கள் யூதேயா தேசத்தை ஆண்டார்கள். De David, un peu près jusqu'à après, il y a 22 rois exactement qui avaient le royaume, qui étaient rois. கர்த்தர் சொல்லியும் கர்த்தர் எச்சரித்தும் Le Seigneur avait dit et avait dit de faire attention, அவர்கள் பாவம் செய்தார்கள். mais ils ont quand même péché. அதனால அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். C'est pour cela qu'après ils étaient prisonniers de Babylone. அதுக்கு பிறகு யூதேயா ராஜ்யம் அரசாங்கம் இல்லாமல் சும்மா அனாதையாக கிடந்தது. Après cela, le royaume des Juifs de Juda justement était sans roi. Ils étaient comme si ils étaient des orphelins. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது Mais quand le Seigneur est venu au monde, ஏரோது யூதேயாவுக்கு ராஜனா இருந்தார். Hérode était roi des Juifs. அது முழுமையான ராஜாவா இல்ல, ஒரு டூப்ளிகேட் ராஜாவா இருந்தார். C'était pas un vrai roi, c'était un roi, un faux roi, on va dire. அதுக்கு பிறகு ஒரு சம்பவம் உலகத்தில் நடந்தது. Et après cela, il y a eu quelque chose sur ce monde-là. கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டு après Jésus-Christ, l'an 70, எருசலேம் புல்லாக ரோமர்களால் தரைமட்டமாக்கப்பட்டது. Jérusalem a été rasé par les Romains. கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகள் இந்த யூதேயா ராஜ்யம் உலகத்தில் இருக்கவில்லை. À peu près 1800 ans, le royaume des Juifs n'était plus là. அந்த நாடே உலகத்தில் இருந்து இல்லாம போனது.
ce pays lui-même était plus visible sur ce monde. கர்த்தர் சொல்கிறார், Mais le Seigneur Jésus dit, நான் கடைசி நேரத்தில் என்னுடைய ஜாதிகளை இஸ்ரவேலுக்கு கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்கிறார். au dernier moment, je rassemblerai mes enfants au pays d'Israël. 1948 ஆண்டுக்கு முதல் 1948 ஆண்டுக்கு முதல் 1948, avant 1948, இந்த உலகத்திலே sur ce monde, இந்த எருசலேமிலே à Jérusalem, காட்சிகள் நிறுவப்படவில்லை. il n'y avait pas de le royaume des cieux. ரெண்டு வகையான கள்ளபோதகர்கள் அதுக்கு முதல் இருந்தார்கள். Il y avait justement avant cela, il y avait deux prophètes, mais des faux prophètes. ஒரு கள்ளபோதகன் சொன்னார், Le premier faux prophète dit எருசலேம் திருப்பி உருவாகாது. que Jérusalem ne se refondra pas. இன்னொரு ஆவிக்குரிய போதகன் சொன்னான், வேதத்தை வாசித்தவன், Mais une personne qui a lu la Bible a dit எருசலேம் நிறுவத்தாமல் என்று சொன்னார். que Jérusalem renaîtra. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. யூதேயா ராஜ்யம் Le royaume de Juda, இந்த உலகத்திலே நிறுவப்பட்ட போது quand est venu dans ce monde, அங்க தாவீது ராஜா அதுக்கு முதலாவது அரசனாக இருந்தார். c'était le roi David qui était le premier roi de ce monde, de ce royaume. 1800 வருஷத்துக்கு பிறகு திருப்பி யூதேயா ராஜ்யம் நிறுவப்பட்ட போது Après 1800 ans, quand le royaume de Juda s'est reformé, அதே பேருடைய டேவிட் பென்குரியனை கர்த்தர் உருவாக்கினார். டேவிட் பென்குரியனை un கர்த்தர் autre roi nommé David, டேவிட் பென்குரியன், தாவீது பென்குரியன், David பென்குரியனை உருவாக்கினார். il a formé ce roi-là. அன்றிலிருந்து இஸ்ரவேல் தேசம் நின்று கொண்டிருக்கிறது. Et depuis cette époque-là jusqu'à maintenant, Israël est debout. இது என்னத்துக்காக நின்று கொண்டிருக்கிறது? C'est pourquoi il est debout encore jusqu'à maintenant. சமாதான கர்த்தருக்காக நின்று கொண்டிருக்கிறது. C'est pour le Seigneur de la அவன் paix. சீக்கிரத்தில் வர போகின்றார். Parce qu'il va bientôt arriver. இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வர Il போகின்றார். va ramener la paix pour ce monde-là. போலி சமாதானத்தை இந்த உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. பொய்யான சமாதானத்தை இந்த உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. Le monde est en train de voir en ce moment précis la fausse paix. உண்மையான சமாதானம் குடும்பத்தில் இல்லை, Il n'y a pas la vraie paix dans les familles, சகோதரத்தில் இல்லை, entre membres de la famille, அநேக விசுவாசிகளிடத்தில் இல்லை. sur plusieurs personnes. நான் அதை நல்லா பார்த்திருக்கின்றேன். Je l'ai moi-même vu, constaté. உலகத்தில் இல்லை, Il n'y a pas dans ce monde-là, அரசாங்கங்களிடத்தில் இல்லை, il n'y a pas sur l'État. கர்த்தரிடத்திலே உண்டு. La seule vraie paix, c'est le Seigneur qui l'a. நமக்கு ஒரு குமாரன் தருவார். Et il y aura un enfant qui viendra pour nous. ஜாதிகளை அவரிடத்தில் சேர்த்திடுவார். Et il va rassembler tous les enfants de Dieu vers lui. அவர் சமாதான கர்த்தர். Et c'est le Seigneur de la paix. அவர் ஜனங்களை தன்னுடைய செங்கோலால் அரசாள்வார். Il va gouverner grâce à sa paix et à sa puissance. அரசாங்கம் அவருடைய தோளில் இருக்கும். L'État sera sur son dos. அவர் இந்த உலகத்தை நீதியாய் அரசாள்வார் என்று கர்த்தர் சொல்றார். Et il gouvernera ce monde. நீதியாய் அரசாள்வார் என்று கர்த்தர் சொல்றார். Il gouvernera ce monde avec justice et vérité. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நீங்க வெளிப்படுத்துற விசேஷம் Nous allons prendre Proverbe. Révélation. Oui, Révélation. ரெவலேஷன் சாப்டர் 5 ஐந்தாம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் Verset 5. என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவருமான புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிறது யூதா கோத்திரத்தின் சிங்கம் என்று சொல்லப்படுகிறது. Il est écrit le lion de la tribu de Juda. யார் யூதா கோத்திரத்தின் சிங்கம்? Qui est justement ce lion de la tribu de Juda? நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரே அவர். C'est celui que nous louons en ce moment précis. அவர் முத்திரையை உடைப்பார். C'est celui qui va ouvrir les 7 portes et les 7. அவருக்கு அந்த அதிகாரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. Parce que ces choses-là lui sont permis. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு அல்ல. C'est pas une personne qui est en Dieu qui fera cela. தேவதூதனுக்கு அல்ல. C'est pas les anges qui feront cela. அது கர்த்தருக்கே உரியது. C'est le Seigneur lui-même qui fera ça. அவர்தான் யூதாவின் சிங்கம். C'est lui le lion de Juda. அவர் தாவீதின் திரோகங்களை உடையவர். C'est celui qui a தாவீதின் திரோகங்களை உடையவர். கிளே. c'est celui qui a la clé de David. வாடா. தாவீதின் திரோகங்களை உடையவர். C'est
celui qui a la clé de David. écoute-moi, avant écoute-moi, après fallait regarde அங்க பார்த்து குனி கூட அங்க பார்த்து கச்சா கொஞ்சம் நிக்காதீங்க அவளை பாக்கணும் பதக்கு ஆமென் ஹalleluya voilà right இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் Le problème maintenant, பரலோகத்துல நடக்கிற ஒரு சம்பவம் தான் இது அதாவது யோவான் காண்ற காட்சியை தான் நாங்கள் வாசித்தோம் c'est que nous venons de lire, c'était quelque chose que Dieu a montré à Jean. இன்னும் சில விஷயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம் Mais nous allons aujourd'hui regarder quelque chose. 1 தெசலோனிக்கேயர் Hein? 1 தெசலோனிக்கேயர் நாலாம் அதிகாரம் 14 Chapitre 4. உறவை Verset எதிர்களை 14. பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குரலாக இருக்கும்படிக்கு நாலாம் அதிகாரம் 16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமென் ஹalleluya வேதம் சொல்கிறது La Bible dit, அத பாக்க பைபிள் பாக்குது வேதம் சொல்கிறது la Bible dit, இயேசு கிறிஸ்துவானவர் Jésus-Christ வானத்திலிருந்து இறங்கி வருவார் viendra des cieux. அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார் வேதம் சொல்கிறது Il descendra des cieux. இங்க ஒரு சம்பவம் நடக்க போகிறது Mais il y a quelque chose qui va se passer à ce moment. எடுத்துக்கொள்ளப்படுது கப்சுரா இருக்கு பிரான்ச்சுக்கு வாசித்து பாருங்க கப்சுரா 16 Amén. Gloria a Dios. ஒடுக்கப்படுது ஓகே பார்க்கலாம் எடுத்துக்கொள்ளப்படுது அவன் ஹalleluya Alléluia. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு எருசலேமுக்கு வர முதல் Quand le Seigneur viendra sur Israël à Jérusalem, அவர் ஒளிவமலைக்கு பகிரங்கமாக வர முதல் ஒளிவமலைக்கு பகிரங்கமாக இறங்கி வர முதல் பகிரங்கமான ஒளிவமலைக்கு அவர் குயிக்கா வரவில்லை quand il viendra devant tout le monde à Jérusalem, ஒரு சம்பவம் ஒன்று இந்த உலகத்தில் நடக்க போகுது il va se passer quelque chose dans ce monde. கர்த்தர் எங்களை எடுத்துக்கொண்டு போக வர போகிறார் Seigneur va venir nous chercher. இந்த சம்பவம் பூமிக்கு அவர் வரப்போவதில்லை Ça sera pas pour le monde entier. வேதம் சொல்கிறது Et la Bible dit, அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து il descendra des cieux. 17வது வசனம் சொல்கிறது Et le verset 17 dit, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் ceux que nous sommes vivants maintenant, அவருக்கு எதிர்கொண்டு போக il faut que nous devons avancer vers lui. மேகங்களுக்கு மேலே அவரோட எடுத்துக்கொள்ளப்படுவோம் Nous serons pris avec lui dans les cieux. இங்க ஒரு கடத்தல் சம்பவம் நடக்க போகுது கடத்தல் சம்பவம் C'est comme un enlèvement. இந்த உலகத்திலே Dans ce monde, கடத்தல் சம்பவங்கள் நடைபெறும் il y a des enlèvements. சிலர் பொருட்களை கடத்துவார்கள் Il y a des personnes qui volent, qui enlèvent les... சிலர் சிறுவர்களை கடத்துவார்கள் Ils enlèvent des fois des enfants. சிலர் பெண்களை கடத்துவார்கள் Ils enlèvent des femmes. இப்படிப்பட்ட பொல்லாத கிரிகள் இந்த உலகத்தில் நடைபெற போகின்றது Il y a ce genre d'enlèvement mal, péché qui se passe dans ce monde. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து Mais le Seigneur Jésus-Christ, எங்களை அவர் ஒளிவமலைக்கு வர முதல் avant de venir dans ce monde, வானத்துக்கு மேலே வந்து il sera sur les cieux. எங்களை கடத்தி கொண்டு பரலோகம் கொண்டு போக போகின்றார் Et ஹalleluya il enlèvera chaque enfant du Seigneur. இந்த சம்பவத்துல Dans cette partie-là, அவர் கீழ்க்கு இந்த பூமிக்கு வர போவதில்லை il viendra pas sur terre, il descendra pas sur terre. வேத வல்லுநர்கள் இந்த சம்பவத்தை சொல்லுகிறார்கள் Les grandes personnes qui ont lu la Bible, les chercheurs ont dit ரகசிய வருகை என்று சொல்கிறார்கள் que ça serait la venue secrète. இது ஒரு திருடன் வருகிறது போல இருக்கும் Il viendra comme un voleur. சில நேரம் நாற்காலமாக இருக்கும் இரவா இருக்கும் சில நேரம் Ça sera peut-être la nuit, சில நேரம் பகலா இருக்கும் ça sera peut-être le jour. ஸ்ரீலங்காவில் இரவா இருந்தால் Si au Sri Lanka il fera nuit, கானாவிட பகலா இருக்கும் le Canada il fera jour. அது உங்களுக்கு தெரியும் Ça vous le savez. எந்த நேரத்திலேயும் அவர் வரலாம் Il peut venir à n'importe quel moment. எனவே கர்த்தர் சொல்கிறார் C'est pour ça que le Seigneur, சபையே Église,
இப்ப எடுத்துக்கொள்ள படுவதற்கு நீ ஆயத்தமாக என்று கர்த்தர் சொல்கிறார். Il faut que tu sois prêt pour que le Seigneur te prenne. நீ அதைத்தான் நீ எதிர்பார்க்க வேண்டும். Il faut que tu te prépares pour ce moment-là. நீ கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். Il faut que tu sois pris par le Seigneur. இந்த உலகம் பொய்யான வாழ்க்கை. Ce monde est une vie fausse. இது பொய்யான வாழ்க்கை. C'est une perte de temps. நாங்கள் அனுதினமும் மேலுக்கு பார்த்து கர்த்தர் வருகையை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். Nous devons à chaque fois regarder les cieux et attendre la venue du Seigneur. நான் இதை சொல்கிறேன் என்று Moi je vous le dis, ரோட்டால போக்குல quand nous partons dans la rue, மேலுக்கு பார்த்து கொண்டு போவாது. c'est pas pour cela que nous devons regarder tout le temps les cieux et marcher en regardant les cieux. வாகனம் வந்து அடிச்சு போட்டு. Après il y a une voiture qui va nous renverser. நான் சொல்கிற ஆவிக்குரிய ரகசியத்தை சொல்கிறேன். Il parle de la venue de Dieu. வேதத்தை வாசித்து Nous devons lire la Bible, துக்கிரிகளை விட்டு கட்டாதிகளை விட்டு laisser les choses mauvaises தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் et விரும்புகிறார். regarder le Seigneur. அவர் ஹல்லேலூயா. Amen. அவருக்கு பிரியமான பாத்திரமாய் நாங்க பார்க்கிற நேரம் Nous devons être des பிரியமான பாத்திரமாக பிரியமான பிள்ளையாக வாழ்கிற நேரம் nous devons être des enfants de bien de Jésus. பிரியமான பொண்டாட்டியாக வாழ்கிற நேரம் Quand nous vivons en tant que femmes bien, புருஷன் வந்து le mari viendra எங்களை கூட்டிக் கொண்டு போவார். et viendra nous chercher. அப்படித்தான் வேதம் சொல்கிறது. C'est ça que le Seigneur dit. நாங்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் Que nous soyons hommes ou femmes, அவருக்கு நாங்கள் மனைவிகள். nous sommes pour lui ces femmes. அவர் ஹல்லேலூயா. மணவாளன் வரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். Nous devons attendre le mari. மணவாளனை நாங்கள் எதிர்கொண்டு இருக்க வேண்டும். Nous devons attendre et penser au mari. Let me tell some scientific root in the world. அதாவது விஞ்ஞான ரீதியாக சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். J'aimerais vous dire quelque chose de scientifique. வேதம் தெளிவாக சொல்கிறது. La Bible dit கர்த்தர் வானத்துக்கு மேலாக வருகிறார். que le Seigneur vient par les cieux. மேகத்துக்கு மேலே வருகிறார் சொல்லுது. Il vient en haut des nuages. பூமியிலிருந்து மேகம் de la terre jusqu'aux cieux. கிட்டத்தட்ட 60,000 அடி உயரத்தில் இருக்கின்றது. அதுக்கு உட்பட்ட பகுதி. Il y a au moins 60 km. 60,000 அடி. 60 km. Non, il n'a pas kilometre, t'as aடி. Centimètre, comme ça. Voilà. Il y a au moins 60 000 mètres. 60,000 அடி உயரத்தில் இருக்கின்றது. Il y a la distance entre la terre et les cieux. ஏரோப்ளேன் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போது Quand l'avion a été découvert sur ce monde, இந்த ஏரோப்ளேனை les avions, கிட்டத்தட்ட 12,000 அடிக்குள்ள தான் பறக்க விட்டார்கள் ஆரம்பத்தில். au début, ils volaient à 14 000, 12 000 mètres du sol. என்ன காரணம்னு சொன்னால் அந்த மேகங்கள்ல ஒக்சிஜன் இருக்கின்றது. எனவே எங்களுக்கு சுவாசத்துக்கு ஒக்சிஜன் வேணும். அதுக்காக ஒக்சிஜன் இருக்கின்ற அந்த மேகத்திலே பறக்க விட்டார்கள். Ils ont laissé voler l'avion justement à 14 000 mètres du sol parce qu'ils pensaient qu'il y avait de l'oxygène sur les nuages. இப்போ நாங்கள் நவீன காலத்துக்கு வாழ்கிறோம். Là en ce moment, nous vivons au moment précis dans le futur. நீங்க இந்தியாவுக்கு போய் வந்திருக்கிறீர். Je suis parti en Inde. 15,000 அடிக்குள்ள நீ போகவில்லை. 15,000 அடிக்கு கீழே வளர்ந்து போகவில்லை. அதுக்கு மேலே வளர்ந்து போனாய். J'ai pas volé dans un avion qui volait à 15 000 mètres du sol. ஆரம்பத்திலே பிளைட்டுக்கு வந்து பாராசூட் வச்சிருப்பாரு. Au début dans les avions, il y avait des parachutes. என்ன பிளைட்டுக்கு வந்து ப்ராப்ளம் வந்தா நாங்க பாராசூட்ல பாய்ந்து பூமிக்கு வரலாம். Si jamais il y a des soucis et des problèmes dans l'avion, nous pouvons prendre le parachute et atterrir sur terre. இப்போ பாராசூட் இல்லை. Mais maintenant, il n'y a plus de parachute. ஏன்னு சொன்னால் பிளைட் இப்ப நவீன காலத்துல அண்ட வழியில பறக்க விடுறாங்க. ஆகாயத்துக்கு. Parce que les avions maintenant ne volent pas sur les nuages, ils volent en haut des nuages. அதாவது நான் சொல்றேன் அந்த 15,000 அடிக்கு மேல பறக்க விடுறாங்க. Ils volent à 15 000 mètres de plus que ils volent à 15 000 mètres plus. அதுக்குள்ள ஒக்சிஜன் இருக்க காரணத்தால அப்படி செய்கிறார்கள். Et comme il y a de l'oxygène, c'est pour ça qu'ils font cela. மேகத்திலே 2 பதார்த்தம் இருக்கு விஞ்ஞான ரீதியாக. விஞ்ஞான ரீதியாக 2 பதார்த்தம் மேகத்தில் இருக்குது. Selon les scientifiques, il y a deux. ஒன்று நீர், அடுத்தது ஒக்சிஜன். நீர் அடுத்து ஒக்சிஜன். La première chose c'est de l'eau et la deuxième chose c'est l'oxygène. ஒக்சிஜன் O2 ஒக்சிஜன் O2. Oui. நீர் அடுத்தது நீர் இருக்கின்றது. Et la deuxième chose c'est de l'eau. எனவே மேகங்களுக்கு மேலே கர்த்தர் வருகிறார் என்று வேதம் சொல்கிறது. C'est pour ça que le Seigneur dit qu'il viendra en haut des nuages. அப்ப இதை தாண்டி நாங்கள் மேகங்களுக்கு மேலே போகிறோம். C'est pour
pour ça que nous devons partir, et nous allons partir en haut et encore et en haut des cieux. கர்த்தரை எதிர்பார்த்து போக போறோம். Nous allons rencontrer le இது Seigneur. கடைசி காலமாக இருக்கின்றது. Ce moment précis est le dernier moment. எனவே நாங்கள் கர்த்தரை எதிர்பார்த்து நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். C'est pour ça que le Seigneur veut que nous devons attendre la venue du Seigneur et le Seigneur. ஆமென் ஹalleluya. நாங்கள் கர்த்தர் வரும்போது இறந்தால் Si nous mourons avant la venue du Seigneur, நாங்கள் முதலாவதாக உயிர்த்தெழுந்து மேலுக்கு போவோம். nous allons tout d'abord renaître à la venue du Seigneur, renaître en premier et partir dans les cieux. நாங்கள் இறக்காம தற்போது இருக்கிற மாதிரி இருந்தால் Mais si jamais nous ne sommes pas morts avant la venue du Seigneur, இயேசு கிறிஸ்து எப்படி உயிரெழுந்து மேலுக்கு போனாரோ comment Jésus-Christ est rené et reparti aux cieux, அதே மாதிரியே நாங்கள் போவோம். et nous partions de la même façon dans les cieux. ஆமென் ஹalleluya. இப்ப இறந்தவருடைய உடல்கள் அழுகி போய்க்கலாம். Peut-être que les corps des gens qui sont morts maintenant est pourri, எரிந்து போய்க்கலாம். brûlé. அதை பற்றி கவலை இல்லை. Ce n'est pas un problème. இறந்தவருடைய உயிர் வந்து பரதேசியில் இருக்கின்றது. பரதேசி பரலோகம் இல்ல பரதேசி என்ன பிரெஞ்சு சொல்ல போறான்னு எனக்கு தெரியாது. பரதேசி இருக்குது. பரலோகம் இல்ல பரதேசி இருக்குது. ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லு. ஒரு இடத்துல இருக்கிறது. La vie éternelle est quelque part. இயேசு கிறிஸ்து வரும்போது Quand le Seigneur viendra, அந்த இடத்திலிருந்து வந்து il viendra de cet endroit. எங்களுடைய உடல் அழிந்து போன அதை பற்றி கவலை இல்லை. Si notre corps est pourri, c'est pas grave. கர்த்தர் அந்த உடலை உருவாக்கி Il reformera ce corps அவர் எடுத்துக்கொள்வார். et il nous prendra. அவன் ஹalleluya. ஒரு 5 பேர் தான் இங்க போக போறாங்க. Ici, il n'y aura que 5 personnes qui vont partir. ஏன்னா 5 பேர் தான் ஹalleluya சொல்றாரு. Parce qu'il n'y a que 5 personnes qui ont dit Alléluia. அடுத்தவருடைய மனதெல்லாம் Et le cœur des autres personnes, சிந்தனை எல்லாம் les pensées des autres இந்த personnes. உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. Et nous pensons à ce monde. இன்றைக்கு இந்தியாவிலிருந்து நான் வரவில்லை. Je ne suis pas venu aujourd'hui de l'Inde. அமெரிக்காவிலிருந்து வரவில்லை. Je ne suis pas venu de l'Amérique. இன்று நேற்று அல்ல. Pas hier et நெடுங்காலமாக நான் உலகத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். je regarde depuis très 3 வருஷம் உலகத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். Je regarde depuis 3 ans. நீ கணக்குட கூடாது. Nous ne devons pas rigoler avec ça. கண்ணடிக்க கூடாது. கண்ணடிக்க கூடாது. Nous ne devons pas faire des clins d'œil. உங்களுடைய மொழியிலே சொல்லுகிறேன். Il dit de notre langue. கில்மா விளையாட்டு காட்ட கூடாது. பொய் சொல்ல கூடாது. Nous ne devons pas mentir. கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். Nous devons croire au Seigneur. நாங்கள் ஆராதிக்கிறவரை நம்பி இருக்க வேண்டும். Nous devons croire en celui où அவர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகின்றது. la Bible dit அவர் கிருபையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. qu'il est bon. அவர் மரண பரியந்த உன்னை நடத்துவார். Jusqu'à la mort, il nous conduira. ஹalleluya. ஹalleluya. எனவே அப்படியான தெய்வத்தை நாங்கள் எதிர்பார்த்து நிற்க வேண்டும். Nous devons attendre justement ce Seigneur. எனவே அப்படியானவரை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். Nous devons regarder ce Seigneur. இப்படி நாங்கள் நோக்கி பார்க்கின்ற நேரத்திலே Et en ce moment précis où nous le regardons, கர்த்தர் எங்களுடைய காரியங்களை அவர் அடியடியாக வாக்கிய பண்ணுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். le Seigneur des armées dit que chaque chose qui nous attend, il les transformera en bien. இதற்கு நானே சாட்சியாக இருக்கின்றேன். Je suis moi-même témoin. ஆமென் ஹalleluya. இதுவரை வரை சாட்சியாக இருக்கின்றேன். 20 வருட அனுபவத்திலே பேசுகின்றேன். Avec 20 ans d'expérience, je vous l'ai dit. ஆமென். ஹalleluya. 14 வசனத்தை திருப்பியும் வாசிங்க. Relisons le verset 12. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென் ஹalleluya. வேதம் சொல்லுகிறது La Bible dit எப்பொழுதும் கர்த்தருடனே நாங்கள் கூட இருப்போம். nous devons tout le temps être avec le Seigneur. ஆமென் ஹalleluya. மேகத்துக்கு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட நாங்கள் Quand nous serons pris dans les cieux, எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்லி nous devons tout le temps être avec le Seigneur. மனுஷகுமாரனை தவிர இயேசு கிறிஸ்துவை தவிர À part Jésus-Christ, இந்த உலகத்துக்கு ஒருத்தரும் வரவில்லை. il n'y a personne d'autre qui est mort. பரலோகத்துக்கு ஒருத்தரும் போகவில்லை. Il n'y a personne d'autre qui est parti au paradis. இதுதான் பரலோகத்துக்கு போற சம்பவம். C'est ce moment-là précis où nous partons au paradis. மேகங்களுக்கு மேலே நாங்கள் போய்
Nous partirons dans les cieux. எப்பொழுதும் பரலோகத்திலே கர்த்தரோடு கூட இருப்போம் என்று வேதம் சொல்லுகின்றது. Et nous serons tout le temps avec notre Seigneur. ஆமென் ஹalleluya. Amen. அந்த தேவதூதரை போல நாங்கள் இருப்போம். Nous serons comme ces anges. கர்த்தரோடு நாங்கள் கூட இருப்போம். Nous serons tout le temps avec le Seigneur. தேவனோடு நாங்கள் உறவாடுவோம். Nous parlerons avec le Seigneur. தேவனோடு நாங்கள் பேசுவோம். Nous parlerons et nous serons avec le அங்க Seigneur. களவு இல்லை. களவு இல்லை. Et il n'y a pas de vol là-bas. கொலை இல்லை. Il n'y a pas de meurtre là-bas. இச்சை இல்லை. Il n'y a pas de péché là-bas. அநியாயம் இல்லை. Il n'y a pas de... அநியாயம் இல்லை. பொல்லாப்பு இல்லை. Il n'y a pas de choses mal là-bas. தீமை இல்லை. Il n'y a pas de... ஒன்றும் இல்லை. அநியாயம் இல்லை, தீமை இல்லை, பொல்லாப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. அது பரலோகம். Il n'y a pas de choses mal là-bas parce que c'est le paradis. அது பரிசுத்தமான பிரதேசம். C'est un endroit saint. அங்க பரிசுத்தர் இருப்பார். C'est là-bas où il y a justement nos... பரிசுத்தவான்கள் எங்களோடு வருவார்கள். Il y aura des hommes saints là-bas. பழைய பாடு பரிசுத்தவான்கள் எங்களோடு வருவார்கள். Il y aura des anciens ancêtres. எனவே அங்க போய் நாங்கள் ஆசைப்பட வேண்டும். Nous aurons l'envie de partir là-bas. அங்க போய் இந்த புள்ளங்காடி என்று தேடாது. அங்க போய் இந்த புள்ளங்காடி எந்த மனுஷங்காடி என்று தேடாது. Il ne faut pas chercher là-bas où est mon enfant, où est mon mari. அப்படி ஒன்று இங்கே இல்லை. Il n'y a pas de choses comme ça ici. கர்த்தர் சொல்கிறார். Le Seigneur dit உன் புருஷன் இப்போது உயிரோடு இருக்கிறார். Que ton mari est vivant en ce moment. அவருக்கு நீ கீழ்ப்படிந்தார் என்று சொல்கிறார். Tu dois obéir à ton mari. உன் மனைவி இப்போது உயிரோடு இருக்கிறார். Ta femme est encore vivante. அவரை கனம் பண்ணு என்று கர்த்தர் சொல்கிறார். Tu dois la respecter. உன் பிள்ளையை சத்தியத்தின்படி நடத்து என்று கர்த்தர் சொல்கிறார். Que tu dois conduire tes enfants selon la volonté de Dieu. இதுவே உனக்கு கொடுக்கப்படுற சந்தர்ப்பம். C'est la chose que le Seigneur demande. எனவே இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட மாட்டாது. Il n'offrira pas d'autres possibilités, chances. இந்த பரலோகத்தில் அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லை. Au paradis, il n'y a pas d'autre chance. நாங்கள் தேவனோட இருப்போம். Nous devons être avec le Seigneur. நாங்கள் தேவனை ஆராதிப்போம். Nous devons glorifier notre Seigneur. நாங்கள் பரிசுத்தர் என்று சொல்லுவோம். Nous devons dire que nous sommes des saints. நாங்கள் ஆர்ப்பரிப்போம். Nous allons chanter. பரிசுத்த ஆவியானவர் வழங்கிக் கொண்டிருக்கிறார். En ce moment précis, le Saint-Esprit est avec நாங்கள் அல்லேலூயா என்று சொல்லுவோம். nous. Nous devons dire Alléluia. நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். Nous devons regarder notre Seigneur. அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லுவோம். Nous devons dire qu'il est saint, il est saint, il est le இது மகிழ்ச்சியான நேரம். C'est un moment précis. இது சந்தோஷமான நேரம். C'est un moment de joie. இங்கு துக்கமே இல்லை. C'est pas un moment où nous sommes malheureux. ஏனென்றால் நாங்கள் யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைகள். Parce que nous sommes les enfants du lion de Juda. கர்த்தர் திருப்பி சொல்கிறார். Le Seigneur dit நான் கத்திக்கிற நேரம் வெகு நாள் இல்லை. கத்திக்கிற நேரம் வந்து இருக்கின்றது. le moment est arrivé où je dois punir. நான் வெகு சீக்கிரத்திலே கத்திரிப்பேன். Je punirai au plus vite. நான் நெடுநாள் அமைதியாக இருந்தேன். Ça fait beaucoup de temps que je suis resté calme. என் கோபத்தை நான் அடக்கிக் கொண்டிருந்தேன். Le Seigneur dit qu'il gardait sa colère jusqu'à maintenant. இப்பொழுது பிள்ளை பருகிறவன் போல் நான் அலறுவேன். பிள்ளை பருகிற ஒரு பெண் போல நான் கத்துவேன். Je crierai comme une femme qui va accoucher. சத்தமிடுவேன். Il criera, il fera du bruit. என் எதிரிகளை மேற்கொள்வேன். Je partirai à la rencontre de mes ennemis. அந்த அதிகாரத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கின்றார். Il nous a donné ce பிசாசை ஜெயம் கொள்ற அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார். Il nous a donné le pouvoir de gagner contre le Satan. எனவே நாங்கள் பிசாசை ஜெயம் கொள்ள வேண்டும். C'est pour ça que nous devons gagner contre le Satan. யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைகளாகிய நாங்கள் Nous sommes les fils du lion de Juda. நாங்கள் ஒரு சிங்கம் போல் இருக்க வேண்டும். Nous devons être comme des lionceaux. எங்கள் நடையில் ஒரு சிங்கம் நடை தெரிய வேண்டும். Nous devons marcher comme des lionceaux. எங்கள் பேச்சில் ஒரு சிங்கத்தின் குரல் தெரிய வேண்டும். Nous devons parler comme des lions et des lionceaux. நாங்கள் துதிப்பதில் ஒரு சிங்கத்தின் குரல் தெரிய வேண்டும். Quand nous glorifions le Seigneur, Alléluia. l'esprit de lion en nous. நாங்கள் செத்தவர்கள் போல இருக்கக்கூடாது. Nous ne devons pas être avec les morts. ஏனென்றால் நாங்கள் யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைகள். Parce que nous sommes les fils de lion de Juda. சிங்கத்துக்கு ஒரு நடை உண்டு. Le lion a une marche. எல்லா விதத்திலும் வித்தியாசமான நடை. Le lion marche différemment par rapport aux autres animaux. மற்ற விலங்குகள் அவர் சிங்கத்தின் நடையை பார்த்து பயப்படும். Les autres animaux, quand ils regardent le lion marcher, ils ont peur. சில நேரம் நான் சபைக்கு வந்தால்
Si jamais je viens à l'église, சிலர் குனிவார்கள் il y a des personnes qui baissent leur tête. சிலர் சொல்லுவாங்க உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லுவாங்க Il y a des gens des fois qui vont vous dire que je suis jaloux de vous. சிலர் சிங்கத்தின் பிள்ளையாகி எனக்கு Moi, fils de lion, அந்த நடை போட்டு காட்டுவார்கள் அழகாக நடை போட்டு காட்டுவார்கள் je peux marcher comme une personne, comme une femme. இந்த நதியின் நடைக்கு Nous ne devons pas marcher comme des loups. சிங்கத்தின் பிள்ளையாகிய நாங்கள் Nous devons marcher comme nous, enfants du lion. பயப்படக்கூடாது Nous ne devons pas avoir peur et marcher. அவே ஹalleluya Alléluia. ஹalleluya ஹalleluya Alléluia. இது சிங்கம் கட்சிக்கிற நேரம் C'est à ce moment précis où le lion parle. யூதராச சிங்கம் கட்சிக்கிற நேரம் C'est où le lion de Juda parle. கர்த்தரின் பிள்ளைகளாகிய நாங்கள் Nous, enfants du Seigneur, சிங்க குட்டிகளாகிய நாங்கள் les lionceaux du Seigneur, பிசாசை பார்த்து கட்சிக்க வேண்டும் nous devons பிசாசை பார்த்து கட்சிக்க வேண்டும் துரத்த வேண்டும் nous devons chasser le Satan. சத்தமிட வேண்டும் Nous devons avec puissance et force. துரத்த வேண்டும் Nous devons le chasser. சாமுலுக்கும் வேலை செய்தேன் சாமுலுக்கும் வேலை செய்தேன் J'ai travaillé toute la nuit. தமிழ் படிக்கணும் இப்பயும் வேலை செய்தேன் Maintenant aussi je travaille. பத்திரிகையை நீங்கள் காணுகிறீர்களா Est-ce que j'ai l'air fatigué? நோ Non. சிங்கத்தின் பிள்ளைகள் Les enfants du lion, நாங்கள் அப்படி இருக்க வேண்டும் nous devons être comme des lions. 20 வயது அப்படித்தான் இருந்தேன் À 20 ans j'étais comme ça. 12 வயது அப்படித்தான் இருந்தேன் À 12 ans j'étais comme cela. மார்க்கெட்ல இருக்கல J'étais pas au marché. சபைக்கு இருந்தேன் J'étais dans l'église du Seigneur. இப்ப 40 வயது அப்படித்தான் இருக்கேன் J'ai 40 ans et je suis toujours comme ça. சந்தோஷப்படுறாங்க இல்ல 33 வயதுல அப்படித்தான் இருக்கேன் À 33 ans je suis comme ça. 60 வந்தாலும் அப்படித்தான் இருப்பேன் Et quand j'aurai 60 ans, ஆமென் ஹalleluya இன்னும் பல வேலைகள் உண்டு il y a aussi beaucoup de travail. பல மாயமானங்களை உடைக்க வேண்டும் Nous devons casser quelques péchés. பல பொய்களை சபைகளில் இருந்து நீக்க வேண்டும் Nous devons trouver les menteurs. உண்மையான பரிசுத்தம் என்பது என்னன்னு காட்ட வேண்டும் Je dois montrer qui sont les vrais saints. தேவனுடைய ராஜ்யம் என்னன்னு காட்ட வேண்டும் Je dois montrer c'est quoi le royaume des cieux. இதை காட்டியே தீருவேன் Et je montrerai என் absolument. கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் Parce que quand le Seigneur est அந்த அதிகாரத்தை உங்களுக்கு வைக்கின்றார் il vous le dit à vous. உங்கள் ஒவ்வொருவரோடு இப்போது வைக்கின்றார் Il vous le donne à chacun de vous. அதை தருகின்றார் அதை உங்களுக்கு தருகின்றார் ஹலோ உங்களுக்கு அதை கொடுத்தார் Il vous le donne à vous. உங்களுக்கு அதை தாரார் Il vous le donne à chacun de vous. பெற்றுக்கொள்ளுங்கள் Acceptez-le. புறப்படுங்கள் Partez. ஜெயம் கொள்ளுங்கள் Gagnez. என்று காத்த சொல்கிறார் Le Seigneur dit. ஆமென் Amen. ஹalleluya இப்பொழுது மேலுக்கு நாங்க பரலோகத்தில் போய் கர்த்தரோடு இருக்க Et quand nous serons dans les cieux avec le Seigneur, பூமியில ஒரு அநியாயம் நடக்க போகுது il y aura quelque chose qui va se ஒரு produire. மோசமான காரியம் நடக்க போகுது Une chose horrible. ஒரு துன்பமான காரியம் நடக்க போகுது Une chose malheureuse. 7 வருஷம் அது நடக்க போகுது Cela va se produire 7 ans. மிகவும் கொடிய காலம் நடக்க போகுது Ces 7 ans-là seront des années de malheur. இந்த உலகம் அதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கு Et ce monde-là, justement, se prépare à cela. அநியாயம் நடக்க போகுது Il y aura des choses mal qui vont se passer. மக்கள் தொகையை விட Par rapport au nombre de la population, உலகத்தில் இருக்கிற ஆயுதத்தின் தொகை அதிகமாக இருக்கின்றது mais il y a plus de armes que de nombre de la population sur la terre. அவ்வளவு ஆயுதங்களும் இந்த உலகத்தில் தாக்கப்பட போகுது Et toutes ces armes-là vont être utilisées sur la terre. எனவே இப்படியான இந்த மோசமான காலத்திலே C'est pour cela qu'en ce moment précis, dans ce monde malheureux, நாங்கள் சிக்கிவிடக் கூடாது nous ne devons pas rentrer dans ce monde-là. இந்த அநியாயமான காலத்திலே இந்த அநியாயமான இந்த மோசமான காலத்திலே Dans le monde et dans le moment du péché, வாழ்க்கையை நாங்கள் கொடுக்க கூடாது nous ne devons pas donner notre vie. அதற்கு முதல் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வந்து கொண்டிருக்கிறார் Parce que juste avant cela, le Seigneur viendra pour nous aider. அதான் நாங்கள் பார்த்தோம் C'est pour ça que nous avons regardé கர்த்தர் எங்களை எடுத்துக்கொள்ள வர போகின்றார் que le Seigneur viendra nous prendre. எனவே இரண்டாம் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகாமல் C'est pour ça, pas pour la venue du pour la deuxième venue. இந்த பேசாம தேவன் எங்களை எடுத்துக்கொள்ள வர அந்த எடுத்துக்கொள்வதற்கு நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் Nous devons être prêts pour l'enlèvement secret. அதுக்கு தான் சபை ஆயத்தப்படுத்த வேண்டும் C'est pour ça que l'Église doit être prête. இந்த உலக மேய்ப்பர்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் இந்த
இந்த உலகத்தில் உள்ள சபையின் மேய்ப்பர்களுக்கு உண்மையை சொல்கிறேன். Pour toutes les prêtres, je vais vous dire une vérité. இப்படிப்பட்ட இந்த எடுத்துக்கொள்ளப்படுற இந்த சந்தர்ப்பத்துக்காக உங்களை மக்களை நடத்துங்கள் என்று சொல்கிறேன். Qu'il faut conduire l'église à ce moment où il y aura l'enlèvement secret. வெறும் சபைக்கு மாத்திரமல்ல, C'est pas juste seulement pour l'église. வெறும் ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, C'est pas seulement pour les serviteurs du Seigneur. வெறும் தேவைகளுக்கு மாத்திரமல்ல, Pas juste pour nos utilités. ஜனங்களை என்னிடத்தில் அனுப்பவே நான் உங்களை அழைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Le Seigneur dit qu'il enverra des personnes pour vous. ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னுடையவர்கள். Chaque enfant est à moi. ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள். Chaque personne est à moi. நான் இவர்களை பாதாளத்திலிருந்து மீட்டுக் கொண்டேன். Il les a récupérés de l'enfer. நான் இவர்களை கூட்டி சேர்த்து நான் வந்திருக்கின்றது. Le moment précis est arrivé où je les rassemblerai. எனவே ஒவ்வொரு திருச்சபையே, C'est pour ça que chaque église, ஒவ்வொரு ஊழியர்களே, chaque serviteur, இதோ நான் வருகின்ற நேரம் சீக்கிரமாக இருப்பதால், comme ma venue est très proche, நான் சத்தமிடும் நேரம் சீக்கிரமாக இருப்பதால், comme le moment où je crierai et je parlerai, ஆயத்தப்படு என்று கர்த்தர் சொல்கிறார். nous devons être prêts. ஆயத்தப்படு என்று கர்த்தர் சொல்கிறார். Le Seigneur dit que nous devons, ஆயத்தப்படு என்று கர்த்தர் சொல்கிறார். nous devons être prêts. ஹல்லேலூயா, Alléluia. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா தட்டி. பரலோகத்துக்கு போனால் Quand nous partirons au paradis, இப்படிப்பட்ட சோதனைகளை நாங்கள் காணலாம். nous n'allons pas voir des personnes comme ça. பாத்தையை கேட்டு ஹல்லேலூயா சொல்லாத பாட்டிகளை, Des personnes qui ne disent pas Alléluia quand une personne prêche. கரங்களை தட்டாத பாட்டிகளை Des personnes qui n'applaudissent pas. நாங்கள் அங்க காணலாம். Là-bas, il n'y aura pas de ce genre de personnes. இரண்டாவது யூதராசி சிங்கம் அங்க நிற்கும். Deuxièmement, il y aura justement le lion de Juda là-bas. அங்க நாங்கள் சிங்கக்குட்டிகளை தான் காணலாம். Et là-bas, nous verrons que des lionceaux. பூனைக்குட்டியை காணலாது. Nous ne verrons pas des chatons. அந்த கதையை இங்கே சொல்கிறேன். அந்த கதையை இங்கே சொல்கிறேன். Je vous dis cette histoire ici. இந்த கதையை அங்க சொல்கிறேன். Cette histoire là-bas. இப்படிப்பட்ட நரிக்குட்டிகளை காணலாது. Nous ne verrons pas des loups comme ça. சிங்கக்குட்டியை மாத்திரம் தான் காணலாம். Il n'y aura que des lionceaux là-bas. அவன் ஹல்லேலூயா, சிங்கக்குட்டிகளை மாத்திரம் தான் காணலாம். Il n'y aura que des lionceaux là-bas. அங்க பயங்கர வேலை இருக்கின்றது. Parce qu'il y a beaucoup de choses. தேவை நாங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும். Nous devons glorifier le Seigneur. துதிக்க வேண்டும். Nous devons glorifier son பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்ல வேண்டும். Nous devons dire qu'il est saint, il est saint. 7 ஆண்டுகள் அங்க மேலே சும்மா இருக்க முடியாது. Nous n'allons pas être juste comme ça. கர்த்தர் தனக்குரிய பாத்திரத்தை கர்த்தர் எடுத்துக்கொள்ள வருகிறார். Il vient chercher les personnes qu'il veut. ஏனென்றால் அது 7 ஆண்டு முடிய Parce qu'après, justement, c'est 7 ans de maladie. அவர் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் திருப்பி. Il doit revenir sur ce monde. இந்த உலகத்துல அவருக்கு ஒரு வேலை ஒன்று இருக்கின்றது. Il a justement un travail après ces 7 ans. அதுதான் 1000 வருட அரசாட்சி. C'est ça, justement, les 1000 ans de gouvernement. எனவே ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். C'est pour ça que nous devons être prêts pour l'enlèvement secret. ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். Nous devons être prêts pour l'enlèvement secret. எண்ணெய் காண்டி பாருங்க விளக்கல. எண்ணெயில அரிக்காண்டி பாருங்க விளக்கல. Nous devons regarder si nous avons encore de l'huile. நான் 10 மணவாட்டியை சொன்னேன். 10 கனி. Il parle des 10 இன்றைக்கு பிரசங்கம், இன்றைக்கு பிரசங்கம் la parole aujourd'hui 5:30 முடியலாம். 5:30 முடியலாம். va finir peut-être à 5 heures. பொறுத்து கொண்டிருக்கிற நீங்கள் வாக்கியவாங்க. Ceux qui vont attendre seront glorifiés par. கொண்டு வந்த வார்த்தையை முடிக்காமல் போனால் Si je finis pas ce que j'ai prêché aujourd'hui, ஒரு இரவைக்கு வந்துருவார் என்ன விரட்டுறதுக்கு. Et le Seigneur viendra ce soir me le dire. நேத்து கடுமையா போட்டு உருட்டி போட்டார். நேத்து கடுமையா போட்டு உருட்டி போட்டார். Le Seigneur hier m'a fait subir des choses. திருப்பி ஏன்டா அதை சொல்லாம வந்து கேட்டால் Il m'a demandé si jamais il me demande pourquoi tu t'as pas dit ce que je t'ai dit de dire. எனக்கு அப்பா இல்லை. Je n'ai pas de père. நான் 12 வயதுல இருந்து என் தந்தை இழந்தேன். J'ai perdu mon père à 12 ans. நான் ஜேசப்பாவுக்கு பயப்படுறேன். J'ai peur de Seigneur. J'ai peur de Jésus-Christ. என் அப்பா இழந்த நேரம் Quand mon père est mort, நான் சின்ன புள்ளையா இருந்தேன். j'avais 12 ans. சவத்தை வந்து பார்த்தேன். முடிய வந்து பார்த்தேன். J'ai regardé le corps. மேலுக்கு பக்கத்து வானத்தை வந்து பார்த்தேன். J'ai regardé les cieux. பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவில் பிரச்சனை எல்லாம் அப்பா சுட்டு போட்டார். Il y avait la guerre au pays, c'est pour ça il s'est fait tirer dessus mon père. மேலுக்கு நான் ஜேசப்பாட்டை கேட்டேன். J'ai demandé au Seigneur, எங்க அப்பா வந்து ஒளிப்பி தர மாட்டார். est-ce que tu peux pas faire renaître mon père? கர்த்தர் வந்தார். Le Seigneur est venu, என் கரத்தை தொட்டார்.
m'a touché. நான் மரித்தேன் Je suis mort உயிரோடு எழும்பினேன் et je suis revenu. சதா காலம் கழித்து நான் இப்போ வீட்டில் இருக்கிறேன் Et je serai tout le temps avec toi. நான் உனக்கு அப்பா அவர் சொன்னார் Il m'a dit, je suis ton père, je serai ton நான் père. ஆராதிக்கிறவர் C'est lui que je glorifie. அன்றிலிருந்து இன்று வரை Et depuis ce jour-là jusqu'à maintenant, என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் il me conduit dans le bon chemin. ஆமென் ஹல்லேலூயா Amen. எவ்வளவு சந்தோஷம் எனக்கு கிடைக்கவில்லை Je n'ai pas eu d'autre chose heureux que cela. Il n'y a pas d'autre chose. எனவே இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் Car j'ai connu ce Seigneur. உன்னுடைய வாழ்க்கை மாறும் Et quand tu connaîtras ce Seigneur, ta vie changera. உன்னுடைய வாழ்க்கை மாறும் Ta vie changera. உன்னுடைய வாழ்க்கை மாறும் Ta vie changera. உன்னுடைய குடும்பத்தில் மாற்றம் ஏற்படும் Dans ta famille, உன் சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படும் il y aura un changement autour de toi. ஜாதிகளும் ஜனங்களும் உன்னை பார்த்து அதிசயப்படுவார்கள் Les peuples seront choqués de toi. இது எனக்கு நடந்தது C'est 11 போயிட்டு வாசி 19 அதிகாரத்திலிருந்து 19 அதிகாரம் 5ஆம் வசனம் chapitre 10. பரலோகம் திறந்திருக்கதை கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதில் மேல் ஏறி இருக்கிறவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டார் அவர் நீதியாய் நியாயத்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் ஆமென் ஹல்லேலூயா இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் Et si nous regardons, 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது 11ஆம் வசனம் le verset 11 nous dit, பரலோகம் திறந்திருக்க கண்டேன் j'ai vu les cieux ouverts. அதுக்கு முதல்ல ஒரு வசனம் போட்டு பட்டிருக்கிறது Il y a justement un verset juste avant. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் J'ai vu après le ciel ouvert. நான் அடிக்கடி வேதத்தை கற்பிக்கும் போது ஒன்று சொல்லுவேன் À chaque fois que je prêche, வேதத்தை கவனமாக வாசிக்க வேண்டும் சொல்லி nous devons lire la Bible avec attention. வேதம் சொல்லுகிறது La Bible dit, பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் j'ai vu le ciel ouvert après. என்ன பின்பு Justement après quoi? அந்த நாங்க பரலோகத்தில் இருந்த அந்த 7 வருஷம் முடிந்த பின்பு Justement après les 7 ans où nous serons au paradis. இந்த உலகத்தில் 7 வருஷம் அநியாயம் முடிந்த பின்பு Quand il y aura les 7 ans de malheur sur ce monde. அந்த கிறிஸ்துவின் ஆட்சி இந்த உலகத்தில் முடிந்த பின்பு Quand il y aura après le gouvernement de அப்போது l'Antichrist. பரலோகம் திறக்கப்படும் Là le ciel s'ouvrira. அப்போது பரலோகம் திறக்கப்படும் Là le paradis. கர்த்தர் பைரங்கமாக இறங்கி வருவார் Et le Seigneur viendra. கர்த்தர் பைரங்கமாக இறங்கி வருவார் Le Seigneur viendra avec force. அவர் ஒளிமலைக்கு இறங்கி வருவார் Il viendra sur ஒளிமலைக்கு இறங்கி வருவார் ஒளிமலை மாண்டன பொலி Olive. பொலி பொலி மாண்டன Il பொலி descendra sur l'olivier. அங்கு வந்து Là-bas, அவர் வந்து பிசாசோட யுத்தம் பண்ணுவார் il fera la guerre contre Satan. வேதம் அழகாக சொல்லுகிறது La Bible nous dit, அவர் le Seigneur, 15ஆம் வசனத்தை வாசிங்க verset 15, புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது இரும்பு கோலால் அவருடைய அரசாளுவார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார் அவன் ஹல்லேலூயா அப்ப கர்த்தர் அங்க பரலோகத்தில் இருந்து le Seigneur du paradis. என்னத்துக்கு இறங்கி வரான்னு சொன்னார் Pourquoi il vient dans ce monde? இந்த பூமியில நடக்க போன்ற அந்த அநியாயத்தோட சண்டை போடுவதற்கு Pour faire la guerre contre ces choses. அவர் இந்த பூமியில சமாதானம் குழம்பி இருக்கிற நேரத்துல Au moment où il n'y a pas la paix sur la terre, சமாதானத்தை நிலைநாட்ட வருகிறார் il vient donner la paix. அதுதான் யாக்கோபு சொன்னான் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல C'est pour ça que sur Genesis, Jacob dit, சமாதான கர்த்தர் உன்னிடத்தில் வருவதையும் le Seigneur de la paix vient. செங்கோல் உன்னை விட்டு நீங்காதுன்னு சொல்லு செங்கோல் உன்னை விட்டு நீங்க அரசாங்கம் உன்னை விட்டு நீங்காது அரசாங்கம் கவர்மெண்ட் தெரியாது கொஞ்சம் அரசாங்கம் வசனத்தை வாசிங்க 49 வசனத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும் அரசாங்கம் என்னன்னு தெரியாது Gouvernement vers 10ஆம் வசனம் 49 இப்ப இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் என்னன்னு தெரியாது கேட்டானா 20 வருஷம் வந்து வீடு வாசல் தெரியாது Était là. Dans un gouvernement. C'est ça, il y a dans un gouvernement. Il y a écrit gouvernement. Ouais, c'est ça. 49 அரசாங்கம் பாதி போகுது முதல்ல சாப்பிட்டு வச்சிருக்கான் C'est le இப்ப peuple. குண்டு வச்சிருக்கான் Il Le peut. registre dans le cœur. C'est 49-10. Juda, Dharmalam Le Sengol, peuple. Juda, Sengol. அசமகரம் C'est pas grave. après lui bien maintenant n'est pas À force, je vais m'habituer à traduire. voilà regarde right கர்த்தர்
Non, il a compris, ne vous inquiétez pas, il a compris. கும்பிடு சபியா வாடா அல்லேலூயா அல்லேலூயா கை தட்டுங்க மேலத்துக்கு இருக்கா வாடா மேடம் சபியா கும்பிடு வாடா இஸ் இஸ் ஹவ் யூ Amen. அல்லா Merci. ரைட் கர்த்தர் வந்து Le Seigneur viendra, பிசாசோட யுத்தம் பண்ணுவார் viendra faire la guerre contre Satan. பிசாசோட யுத்தம் பண்ணுவார் Il fera la guerre contre Satan. 20ஆம் வசனம் சொல்லுகிறது Le verset 20 nous dit, 20ஆம் வசனத்தை வாசிங்க அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். சந்தகம் வருகிற அக்கினி கடலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். அவன் அல்லேலூயா ஜூத முறைப்படி selon la coutume des Juifs, ஒரு விடயம் இருந்தது ஒரு விஷயம் இருந்தது il y avait une chose, ஒரு ஜூதன் திருமணம் செய்யும் போது quand un Juif se marie, அந்த திருமண காலகட்டங்கள்ல dans ces moments-là, காட்டுக்கு போய் il devait aller à la forêt, மிருகங்களை வேட்டையாடி il devait chasser des animaux, கொண்டு வர ஒரு விஷயம் ஆரம்பத்தில் இருந்தது et ramener ces animaux. Il y avait ces choses-là dans la coutume des Juifs. இப்ப நாலு பொம்பளை கணத்தடி அந்த கணத்தடியில கூடும்போது Et quand il y a 4 femmes qui se rassemblent devant un puits, ஒரு பொம்பளை கேப்பா ஒரு பொம்பளை கேப்பா மத்த பொம்பளைய பார்த்து une femme va demander à une autre femme, உண்ட அவர் உண்ட புருஷன் எந்த விதத்தை பிடிச்சு வந்த வேட்டையாடி une femme demandera à l'autre femme, ton mari a chassé quel animal? அவன் சொல்லுவா ஒரு முயலை பிடிச்சு வந்தது L'autre femme répondra un lapin. இன்னொரு பொம்பளை கேப்பா உண்ட புருஷன் எல்லாம் பிடிச்சு வந்தது Une autre femme demandera à une autre femme. இது நோமல் பொம்பளை நோமல் சாட்சி நோமல் C'est quelque chose de normal entre femmes. அவன் சொல்லுவா Et l'autre femme répondra, நான் மானை பிடிச்சு வந்தேன் mon mari a ramené un cerf. இப்படி ஒரு கலாச்சாரம் யூரோப்ல இருந்தது Il y avait ce genre de coutume chez les Juifs. இது திருமண காலகட்டங்கள்ல இந்த விஷயம் நடக்குது C'était au moment où ils allaient se marier que cela se produisait. கர்த்தர் எங்களை திருமணம் செய்ய வருகின்ற நேரங்கள்ல Au moment où le Seigneur viendra à nous, இந்த உலகத்தை மோசமாக்குற பொல்லாத பிசாசை பிடிச்சு கட்டுவார் il chassera justement comme les maris faisaient pour leurs femmes, il chassera le Satan. பெரிய மிருகத்தை பிடிச்சு கட்டுவார் Il chassera la grande bête. ஏன்னா அவர் யூதன் Parce que le Seigneur est juif. அவர் யூத புருஷன் Parce que c'est le mari des Juifs. அவர் ஒரு மிருகத்தை பிடிக்க வேண்டும் Et ces maris-là devaient attraper அவர் ஒரு பெரிய மிருகத்தை பிடிக்க வேண்டும் il devait attraper une grande bête. அந்த மிருகம் வேற யாரும் இல்லை Et cette bête n'est pas n'importe quoi. வேதத்தில் இப்போ நாங்க வாசித்த இந்த மிருகம் C'est la bête que nous avons lue அதை அவர் ensemble. பிடிப்பார் Et le Seigneur l'attrapera. அதை அவர் கட்டுவார் Il l'attachera. அதை அவர் அழிப்பார் Il effacera cette bête. அதை அவர் ஜெயம் கொள்வார் Il gagnera contre cette bête. அதை அவர் மேற்கொள்வார் Il gagnera contre cette bête. தன் திருமணத்தை ஆரம்பிப்பார் Il commencera son gouvernement. ஜாதிகளை கூட்டி சேர்ப்பார் Il rassemblera les peuples. அதுக்கு தான் கர்த்தர் ஒரு விடயத்தை முன்னுக்கு சொல்லி இருக்கிறார் C'est pour ça que le Seigneur nous dit quelque chose. சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து Là où le soleil se lève, சூரியன் மறையும் திசை மட்டும் jusqu'à où il se cache, என்னை துதியுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் glorifiez-moi. அவர் எங்களை துதிக்க சொல்கிறார் Le Seigneur dit de le glorifier. அவர் எங்களை ஏற்றுக்கொள்ள சொல்கிறார் Il nous dit de l'accepter. தேவனாய கர்த்தர் இறங்கி வரும்போது Quand le Seigneur viendra sur la terre, அவர் ஜாதிகளின் மேல் தீவிரித்து கடந்து வரும்போது quand il traversera les peuples, அவர் ஜனங்கள் மத்தியில் இறங்கும் போது quand il descendra devant les peuples, அதற்கு முன்பு எந்த மிருகமும் நிற்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார் il dit qu'il n'y aura aucune bête devant lui. கர்த்தர் அதை மேற்கொள்வார் Parce que le Seigneur gagnera. அவர் ஒரு யுத்த வீரனாக வருகிறார் Il vient comme un guerrier. வாயின் சுவாசத்தால் யுத்தம் பண்ணுவார் Et, il fera la guerre avec la parole. இந்த உலகம் எப்படிப்பட்ட ஆயுதத்தை கண்டுபிடித்து வச்சிருக்கலாம் La terre peut fabriquer n'importe quelle arme. அவருடைய வார்த்தையே போதும் யுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார் Mais la parole du Seigneur suffit pour gagner une guerre. அதுதான் சொல்லியார் அந்த வார்த்தையை சொல்லும்போது C'est pour cela que quand nous disons une parole, பிசாசுகள் கூக்குரல் இருந்தது les satans et les démons aiment pas. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் C'est pour ça que je vous le dis à chaque fois. தேவனுடைய வார்த்தையை வாசித்து
Quand nous lisons la parole de அதை மனப்பாடம் செய்து nous devons apprendre, ஒரு இதயத்துக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். nous devons le garder dans notre cœur. யாரும் உங்களை பிசாசுகள் மேற்கொள்ள வருகிற நேரம் Et quand les satans viendront vers nous, தேவனுடைய வார்த்தையை நான் அதை கேட்ட வேண்டும். nous devons dire la parole et Satan. அதுவே உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம். C'est l'arme qui nous a été donnée par வேறு எந்த ஆயுதமும் இல்லை. pas d'autre arme. இதுதான் அந்த பட்டயம். C'est ça notre arme. இது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். C'est une arme qui a deux sens. இது ஊடுருவும் Il peut rentrer. அது மேற்கொள்ளும் வெற்றி பெறும். Il peut gagner. அது அழிக்கும். Il peut détruire. நிர்மூலமாக்கும். Il peut effacer. ஜெயம் கொள்ளும். Il peut gagner. அதான் கர்த்தர் வந்தார். கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். Quand le Seigneur viendra sur la terre, பார்த்தார் அற்புதம் நடந்தது. il a vu qu'il y avait des miracles qui se produisaient. விரலை நீட்டினார் அற்புதம் நடந்தது. Quand il montrait du doigt, des miracles se produisaient. பேசினார் அற்புதம் நடந்தது. Quand il parlait, il y avait des miracles qui se produisaient. காதால கேட்டார் அற்புதம் நடந்தது. Les personnes qui écoutaient ces paroles, நானே அந்த வார்த்தை என்று கர்த்தர் சொல்கிறார். ils disaient, moi-même je suis la parole. என்ன தவிர வேற வார்த்தை இந்த உலகத்தில் இல்லை. Il n'y a pas d'autre parole que moi sur cette என் ஜனமே, mon peuple, என் சகோதர சகோதரியே, mon frère, ma soeur, என்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய்? tu es en train de regarder. என்னத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாய்? Tu es en train d'écouter quoi? உன்னுடைய மனது எங்க போய் கொண்டிருக்கிறது? Ton cœur va où? உன்னுடைய சிந்தனை எங்க போய் கொண்டிருக்கிறது? Tes pensées vont où? இனி காலம் செல்லாது என்று கர்த்தர் சொல்கிறார். இனி காலம் செல்லாது என்று கர்த்தர் சொல்கிறார். Maintenant le temps n'attendra pas. இது கட்டுக்கதை அல்ல. கட்டுக்கதை அல்ல. C'est pas une discussion d'argent ou de. இது வேதவாக்கியத்தில் சொல்லப்பட்ட விடயம். C'est une discussion et une parole qui est écrite dans la Bible. ஜூதா 1:15. Judas 1:15. தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள். ஜூதா 1:15 வாசிப்போம். விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தை எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிப்பதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அங்க பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்போது, Quand le Seigneur viendra des cieux, பிசாசோட யுத்தம் பண்ண வரும்போது, il viendra faire la guerre au Satan. அவர் பரிசுத்தவான்களோட இறங்கி வருவார் என்று வேதம் Il சொல்லுது. descendra avec les saints. ஆமென். ஹல்லேலூயா. யார் அந்த பரிசுத்தவான்கள்? Qui sont justement ces saints? இந்த ஏற்கனவே நான் சொன்ன அந்த மேகங்களுக்கு மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். C'est justement les personnes que je vous ai எனவே dit, அவர்களோடு நாங்கள் இறங்கி வருவோம். qu'ils ont été enlevés et il descendra avec eux. எனவே இந்த சிந்தனை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். Nous devons chacun penser cela. இந்த எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். Nous devons penser cela. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க, அவர் வந்து என்ன செய்வார் என்று நாங்கள் பார்ப்போம். Nous allons regarder et après sa venue, il va faire quoi? எரேமியா 3:17. எரேமியா 3:17. Et Jérémie 3:15. அக்காலத்தில் எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். அவர்கள் இனித்தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்லுது வேதம்? La Bible dit, அவர் வந்து மேலிருந்து வந்து தன்னுடைய அரசாங்கத்தை அமைக்கின்ற நேரம், quand il viendra des cieux et quand il va gouverner, எல்லா ஜனங்களும் அந்த இடத்துக்கு சேருவார்கள். il y aura tous les peuples qui vont se rassembler. ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, Il n'y a pas que cela. அவர் எருசலேமிலே வந்து இருப்பார்னு சொல்லப்படுகிறது. Il va s'asseoir sur Jérusalem. ஏசாயா 9:6 வாசிங்க. Ésaïe 9. கொஞ்சம் வாசிங்க, முடிச்சு கொள்வோம். 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், La chose qui est dit ici, அரசாங்கம் அவருடைய தோளில் இருக்கும்னு சொல்லப்பட்டது. l'État sera sur son dos. ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒளிவமலையிலே வந்து இறங்கி Quand il descendra sur எருசலேமிலே தன்னுடைய அரசாங்கத்தை நிறுவுவார். il gouvernera sur Jérusalem. ஏசாயா 32 தருங்கள். Ésaïe 32. வாசிங்க போய்க்கலாம்.
இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். ஹalleluya. அங்க சொல்லப்பட்டிருக்கு La chose est dit. அங்க வந்து ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார்னு சொல்லி. Il y aura un roi qui gouvernera avec justice. எனவே நீதியாக அரசாளுவார் ராஜா வர வேண்டும். C'est pour ça là que justement il doit y avoir un roi qui. அதான் நாங்க வந்து பார்க்கிறோம். இப்ப இஸ்ரவேல பார்க்கிறோம். C'est ça que nous regardons sur Jérusalem. யாக்கோபு 12 பேர் பிறந்தும் கூட même si Jacob avait 12 fils. இன்றைக்கு மட்டும் யூதன் தான் அங்க அரசாண்டு கொண்டிருக்கான். Nous regardons jusqu'à maintenant, il y a que les Juifs qui sont. அப்ப யாக்கோபு சும்மா சொல்லவில்லை. Jacob n'avait pas dit ça pour rien. அவன் தீர்க்கதரிசனம் உரைத்தான். Il avait dit une prophétie à ce moment. சமாதான கர்த்தர் உன்னதத்தில் வருவார். Le Seigneur de la paix viendra. அவன் சமாதானத்தை ஏற்படுத்துவார். Il mettra la paix sur Israël. அந்த அதுவரைக்கும் யூதன் தான் அந்த எருசலேமை ஆள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Jusqu'à ce moment-là, c'est justement les Juifs qui devront gouverner sur Jérusalem. யூதன் தான் அந்த ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. C'est aux Juifs que cette chose-là est donnée. அவர் வந்து தன் ராஜ்யத்தை நிறுவ போகிறார். அவர் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை நிறுவ போகிறார். ஏசாயா 65 வாசிங்க. Ésaïe 60. அங்கே அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். அங்க பாத்தீங்கன்னு சொன்னா Si nous regardons, அங்க அற்ப ஆயுசுள்ள கிழவனும் அங்க பாலகனும் அங்க உண்டாயிருக்க மாட்டார். il n'y aura plus ni enfant ni vieux. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்திலே Parce que dans le royaume des அங்க cieux, அப்படி ஒரு காரியம் நடக்கின்றது. il y a une chose comme ça qui se produit. அங்க சிறுவன் சகலத்தை நடப்பிப்பான். L'enfant fera tout. அந்த ராஜ்யம் பவிஷ்யத்திலே வந்து கொண்டிருக்கிறது. Ce royaume s'approche de nous. அதுக்கு மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். Juste avant de finir, je veux dire quelque chose. நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட போற பாத்திரமாக முதல் மாற வேண்டும். Nous devons être des personnes qui devront être enlevées par le Seigneur. எனவே நாங்கள் அதை கோப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Nous devons prier pour cela. நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். Nous devons être enlevés par le Seigneur. தேவனோடு இருக்க வேண்டும். Nous devons être avec le Seigneur. அப்பொழுதுதான் நாங்கள் நரகத்துக்கு போகாமல் காப்பாற்றப்படுவோம். C'est pour cela que si nous sommes avec le Seigneur, nous partons sauvés de l'enfer. இந்த வாழ்க்கையை ஒரு சபையும் பார்க்க வேண்டும். Et cette vie-là, chaque église doit le vivre. ஒரு ஆத்மாவும் இந்த வாழ்க்கையை எதிர்பார்க்க வேண்டும். ஒரு ஆத்மாவும் இந்த வாழ்க்கையை எதிர்பார்க்க வேண்டும். Chaque âme doit vivre cette vie. வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் தேடாதீர்கள். Nous ne devons pas juste chercher le bonheur. அழிந்து போறதை கர்த்தரிடத்தில் கேட்காதீர்கள். அழிந்து போற விஷயத்தை கர்த்தரிடத்தில் கேட்காதீர்கள். Nous ne devons pas demander des choses qui se détruisent. அழியாத விஷயத்தை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Nous devons chercher la vie éternelle. அழியாத ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துக்கு வருகின்றது. Et il y a justement la vie éternelle. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். Et c'est ça அதுதான் கர்த்தருடைய ராஜ்யம். c'est ça les cieux. 3 வருஷத்துக்கு முதல் சொன்னேன் தேவனுடைய ராஜ்யம் என்று. Avant 3 ans, je vous ai dit le royaume des cieux. இன்றைக்கு சொல்றேன் தேவனுடைய ராஜ்யம் என்று. Et je vous le dis encore aujourd'hui, c'est le royaume des cieux. ஏதாவது வித்தியாசம் பாத்தீங்களா? Est-ce qu'il y a quelque chose de différent? இல்லை. Non. நீ நேற்றோடு கதைக்காய். Hier, tu as parlé quelque chose. இன்றைக்கு கொண்டு கதைக்காய். Et aujourd'hui, il ne parle pas quelque chose. என்ன உன்னுடைய வாழ்க்கை? C'est quoi cette vie? இதுதான் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. C'est ça. Est-ce que c'est ça la vie de தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி பார். Nous devons regarder le royaume des நீ cieux. யாரா இருக்கலாம்? Tu peux être n'importe qui. நீ எங்கேயாவது அமர்ந்திருக்கலாம். Tu peux venir de n'importe où. கர்த்தர் வருகிறார். Mais le Seigneur vient. ஜெயம் கொள்கிறவர் வருகிறார். பக்தி செலுத்துகிறவர் வருகிறார். La personne qui va gagner. நான் எருசலேமிலிருந்து சத்தம் விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Le Seigneur dit qu'il ஹல்லேலூயா. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். faisons la prière. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். Que le Seigneur soit avec நான் உங்களை ஆசீர்வதித்து அதை முடித்துக் கொள்கிறேன். Que je vous bénis et je termine. நன்றி. Merci.